இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். யோவான் 14:3 கோடை காலத்தில் ஒரு தகப்பனும் அவரது 9 வயது மகளும் கடலில் நீந்தி கொண்டிருந்தனர். அவர்கள் அவ்விதம் நீந்தி கொண்டிருந்த போது திடீரென்று பெரிய அலைகள் மோதி அடிக்க ஆரம்பித்தது. அது வெகு வேகமாக சிறு பெண்ணை அவரை விட்டு கொஞ்ச தூரம் அடித்து சென்றது. தகப்பனால் அவளை கிட்டிச் சேர முடியவில்லை. அவளை கரை சேர்க்க வேண்டுமானால் அவருக்கு உதவி தேவைப்பட்டது. உடனே அவர் தன் மகளிடம், மகளே, பயப்படாமல் கட்டையை இறுக பிடித்து கொண்டு அமைதியாக நீந்து, நான் உன்னை காப்பாற்ற சீக்கிரத்தில் வருகிறேன் என்று சத்தமிட்டு சொன்னார். பிறகு ஒரு படகை தேடி வேகமாக சென்றார். தகப்பன் படகோடும் மீட்பு குழுவினரோடும் திரும்பி வந்து பார்த்தபோது அவருடைய மகள் அங்கே இல்லை. அவர் அதிர்ச்சி அடைந்தார். சிறு பெண் கடலிலே தொலை தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டிருந்தாள். நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு அவளை நடுக்கடலில் கண்டுபிடித்தனர். அவளை கிட்டி சேர்ந்த போது அவள் தன் தகப்பன் சொன்னது போலவே கட்டையை பிடித்து கொண்டு அமைதியாக மிதந்து கொண்டிருந்தாள். அவளை படகில் ஏற்றி, எப்படி உன்னால் தனியாக அமைதியாக கடலில் நீந்த முடிந்தது? எப்போதாவது நம்பிக்கை இழந்தாயா என்று கேட்டார்கள். என் தகப்பன் என்னை என்ன செய்ய சொன்னாரோ அதையே செய்தேன். அவர் மறுபடியும் வருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தேன் என்று கூறினாள். உன்னை காப்பாற்ற சீக்கிரம் வருவேன் என்ற வார்த்தைகளே என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அந்த வார்த்தைகளே நான் உயிர் வாழ உதவி செய்தது என்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி சென்றிருக்கிறார். அவர் வருவதற்கு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவரை விசுவாசித்து ரட்சிப்பு என்னும் கட்டையை பிடித்து மிதந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் அவர் அழைத்து செல்ல நடுவானத்தில் வருவார். நிச்சயமாக வந்து நம்மை அழைத்து செல்வார். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கை என்னும் கடலில் ஒவ்வொரு நாளும் அலைகளை தாண்டுகிற சவால்கள் நமக்கு உண்டு. பாரங்களினாலும் பிரச்சனை போராட்டங்களினாலும் நாம் சோர்ந்து போகிற போது நான் மறுபடியும் வருவேன் என்ற நேசரின் சத்தம் நம்மை ஆற்றட்டும். அந்த சிறு பெண் அந்த கட்டையை பிடித்து கொண்டு எப்படி தன் தகப்பனுக்காக காத்திருந்தாளோ அப்படியே நாமும் நம் தேவனுக்காக பரிசுத்தமாக ரட்சிப்பை பிடித்து கொண்டு காத்திருப்போம். வருவேன் என்று சொன்னவர் நிச்சயம் வருவார். நம் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் தகப்பனப்பா, எங்கள் மேல் கரிசனை உள்ள தேவன் அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே, அலைகளைப் போல எங்கள் மேல் மோதி அடித்தாலும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பிலே நாங்கள் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா நிலைத்திருந்து கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவருடைய வருகையின் போது உம்மை சந்திக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.